ஓம் நமச்சிவாயா சிவா திருச்சிற்றம்பலங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மதியம் வச்ச சாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அந்த சாப்பாடை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நைட்டே நேற்று புளி ஊற்றி அமுத்தி வச்சிட்டேங்க. புளி ஊற்றி அமுத்தி வச்சதுக்கப்புறம் இப்போ மார்னிங் எடுத்து அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் ரெண்டை பொரிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா கொஞ்சம் மஞ்சத்தூள் வெல்லம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா விட்டு, ஆல்ரெடி புளியிலேயே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு லைட்டாக போட்டு இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா வதக்கி விட்டு, அதுக்கப்புறம் இந்த சாதத்தை எடுத்து உதிரியாக நம்ம புளி ஊற்றி வச்சுருக்கிற சாதத்தை நல்லா உதிரியாக இருக்கும், அதை எடுத்து நம்ம திரும்ப அந்த இதில் நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டு சாப்பாடை ரெடி பண்ணோம்னா புளி சாதம் ரெடி. ஏன்னா இது நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. நம்மளோட ஒவ்வொரு பருக்கையிலும் நம்மளோட அன்னலட்சுமி அம்மா இதில் வாசம் பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் நம்ம சாப்பாடை வேஸ்ட் பண்ண முடியாதுங்க. அதை கீழே கொண்டு போய் கொட்டவும் மனசு வராது. ஏன்னா இப்போ குளிர்காலங்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்றி வச்சும் சாப்பிட முடியாது. எல்லா பக்கம் மழை குளிர் இதெல்லாம் இருக்கிறனால தண்ணி ஊற்றி வச்சும் சாப்பிட முடியாது. நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதை நல்லா நீங்கள் புளி ஊற்றி வச்சு நல்லா தாளித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பாடு அருமையாக இருக்கும். கூட உங்களுக்கு சைட் டிஷ் ஏதாவது வேணும், அப்பளமோ இல்லை ஒரு கிழங்கோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கோ ஏதாவது ஃப்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு என்ன மாதிரி சைட் டிஷ் பிடிக்குதோ அதை பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு அருமையாக இருக்குங்க. ஒவ்வொரு பருக்கையிலும் நமக்கு அன்னலட்சுமி அம்மா துணை இருக்காங்க. அதை யாருமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்லாம்.